வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். தமிழ்நாட்டில் வேத ஆகமப்படி வேத பண்டித புரோகிதர்கள் பூசை நடத்தும் கோயில்கள் என்பது வேறு, கிராமத்தில் பிற்படுத்தப்பட்ட சாதி மக்கள் வணங்குகிற கோயில்கள் என்பதும் வேறு. இரண்டு கோயில்களையும் சமதளத்தில் வைத்துவிட முடியாது என்று இப்போது இந்துக்கள் என்பவர்களே கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். சென்னை நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வந்திருக்கிறது. ஸ்ரீரங்கம் ஸ்ரீலஸ்ரீ ரங்கராஜன் நரசிம்மன் என்பவர் அந்த வழக்கை தொடர்ந்து இருக்கிறார். தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்தபடி இந்து அறநிலையத்துறை அண்மையில் ஒரு உத்தரவை பிறப்பித்து இருந்தது. தமிழ்நாட்டில் வேத ஆகம முறைப்படி நடக்கின்ற 20 பணக்கார கோயில்களில் பக்தர்கள் வழங்குகிற காணிக்கை ஏராளமான அளவிற்கு உபரியாக குவிந்து இருக்கிறது. அந்த உபரி நிதியிலிருந்து ஒரு 10 கோடி ரூபாயை எடுத்து கிராமத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வணங்குகிற இந்து கோயில்கள் சிதிலமடைந்து கிடப்பதால் அவற்றை செப்பனிடுவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதே இந்த முடிவு. சுமார் 1000 கிராம கோயில்களை செப்பனிடுவதற்கு இந்த நிதியை பயன்படுத்துவதற்கு அறநிலையத்துறை முடிவு செய்தது. கூடாது, வேத ஆகம முறைப்படி நடக்கின்ற கோயில் நிதியை இந்த கிராமத்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் நடத்துகிற இந்து கோயில்களுக்கு எப்படி செலவிடலாம்? இது முறையல்ல என்றுதான் இப்போது நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள். சரி, அந்த 20 கோயில்கள் உபரியாக நிதி குவிந்து கிடக்கும் கோயில்கள் எவை என்ற பட்டியலை பார்த்தால், ராமநாதபுரம் ராமசாமி கோயில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், வடபழனி ஆண்டார் கோயில், மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயில், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில், மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் என்று 20 கோயில்கள் அந்த பட்டியலில் வருகின்றன. இவைகள் புரோகிதர்கள் வேதம் போதுகிற அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில். பாவம், கிராமத்து மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான கோயில் இடிந்து போய் சிதைந்து போய் நெளிந்து போய் கிடக்கின்ற நிலையில் இந்த கோயில்களை பராமரிப்பது என்பது, அதற்கு எங்கள் கோயில் நிதியை எடுத்து பயன்படுத்தக்கூடாது என்று கூறுவது எந்த வகையில் இந்து ஒற்றுமை என்று நாம் கேட்க விரும்புகிறோம். கிராமத்து கோயில்களை பணக்கார கோயில்கள் நிதியிலிருந்து எடுத்து செப்பனிடுவது என்பது இந்துக்களுக்கு விரோத கொள்கையா? அப்படியானால் இவர்கள் பேசுகிற இந்து ஒற்றுமை, இந்து தர்மம் என்பது யாருக்கானது? வேத ஆகம கோயில்கள், பார்ப்பன புரோகிதர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்கள், அவை ஒரு நாளும் குலைத்து விடக்கூடாது, செல்வச் செழிப்பில் மிதக்க வேண்டும். கிராமத்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் வழங்குகிற கோயில் எப்படி உடைந்து சிதறமடைந்து போய் வேண்டுமானாலும் கிடக்கலாம். அந்த நிதியை எதிர்த்து இதற்கு பயன்படுத்தக்கூடாது. ஆனால் இவர்கள்தான் இந்துக்களை புண்படுத்தி விட்டார்கள், தமிழ் கடவுளை புண்படுத்தி விட்டார்கள் என்றெல்லாம் கூச்சல் போட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள். கொரோனா பாதிப்பு கடுமையாக இருந்த காலத்தில் கோயில் நிதியிலிருந்து ஒரு 10 கோடி ரூபாயை எடுத்து கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செலவிடலாம் என்று தமிழக முதலமைச்சர் அறிவித்த போது கூடாது என்று அரசை அச்சுறுத்தினார்கள். பிறகு அரசும் பணிந்து போய் அந்த முயற்சியை கைவிட்டு விட்டது. இன்றைக்கும் உயர்ஜாதி ஏழை இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம், ஆனால் பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு தரமாட்டோம். உயர்ஜாதி பார்ப்பனர்கள் மட்டும்தான் எங்கள் ஆகம கோயில் அர்ச்சகராக இருக்க முடியும், பிற்படுத்தப்பட்டவன் உள்ளே நுழைய முடியாது என்று கூறிக்கொண்டிருக்கிறவர்கள் இப்போது கோயில்களிலும் உயர்ஜாதி பிராமணர்கள் வழிபாடு நடத்தும் ஆகம கோயில்கள் தான் உயர்ந்தவை, அந்த நிதியிலிருந்து ஒரு சல்லி காசை கூட எடுத்து கிராமத்து இந்துக்கரர்கள் வணங்குகின்ற கோயிலுக்கு செலவிடக்கூடாது என்று சொன்னால் இவர்கள் பேசுகிற இந்து ஒற்றுமை, இவர்கள் பேசுகிற இந்து தர்மம் யாருக்கானது? வேத புரோகிதர்களுக்கானதா? ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆனதா? நடுநிலையில் உள்ள இந்து மதத்தில் நம்பிக்கையுள்ள பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தன்மான உணர்ச்சியுடன் சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.